எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க கடுமையா இருப்போம். காவல்துறைகள்லாம் நீங்க 2021க்கு முந்தி எப்படி இருந்தது, 2021க்கு பிறகு இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை மட்டும் நீ சீர்தூக்கி பார்த்தா இரண்டு அரசுக்கும் என்ன வித்தியாசம் என்பது தெளிவா தெரியும். எனவே இந்த அரசாங்கம் இங்க இருக்கின்ற மக்களுடைய கவனம் போகும், டிவி வெளியே போகும், முதலமைச்சர் பார்ப்பார்கள் என்று கருதுகிறேன். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில நாங்க கோரிக்கை வச்சோம், ஆனா பல அழுத்தம் கொடுத்தோம், அதை நிறைவேற்றல. இப்ப மக்களே அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போவாவது முதலமைச்சர் இதை பார்த்து தெரிந்து இதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லவிட்டால் உண்மையாலுமே தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த கஞ்சா போதை நான் பல மருத்துவர் இடத்திலே கேட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த கஞ்சா பயன்படுத்தியவர்கள் தன்னை மறந்து விடுகிறார்கள். என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர்கள் அந்த செயலில் ஈடுபட்டு விடுகிறார்கள். கொலை நடக்கிற திட்டமிட்டு அவை கொலை நடப்பதில்லை. அந்த போதை ஏறியவுடன் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாலும் செஞ்சிடலாம். ஆகவேதான் இது மிக மிக ஒரு கொடியது. அதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள், நானும் எண்ணுகின்றோம். நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நடக்காவிட்டால் அடுத்த ஆண்டு எங்களுடைய அரசு அமைகின்ற பொழுது நிச்சயமாக இதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கவே அனைவருடைய எண்ணமும் ஒருமித்த கருத்தாக இருக்கின்ற காரணத்திலே இதற்கு முடிவு கட்டப்படும் என்ற செய்தி அந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் ஜவுளி பற்றி எல்லாம் பேசியிருக்கிறீங்க, இன்னும் பல கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறீங்க. அதே போல மீனவர்களுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களில தூண்டில் வலைகளை நாங்கள் அமைத்தோம். சிறு மீன்பிடி துறைமுகங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைகாலத்தில் வழங்கப்பட்ட நிதியை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு மீன்பிடி தடைகாலத்தில் கொடுக்கக்கூடிய நிதியை உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். மீனவர்களுக்கு பல இடங்களில் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுபோல மாண்பு அம்மா இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த மீனவர்களுக்கு டீசல் மானியமும் நாங்கள் கொடுத்தோம். அதே போல இயற்கை பேரிடர் வருகின்ற பொழுது பல்வேறு இடத்தில் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த படகுகள் சேதமாச்சு. அந்த படகுகளுக்கு சேதமான படகுகளுக்கு தேவையான நிவாரணமும் நாங்கள் கொடுத்தோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் பேரிடர் காலத்திலே அனைத்து உதவி செய்யும். ஏன்னா இதெல்லாம் கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதி, கனமழை புயல்லாம் தாக்கக்கூடிய பகுதி. கடந்த காலத்தில் கூட நம்முடைய தூத்துக்குடி நகரத்தில் கனமழையால் இந்த தூத்துக்குடி நகரமே மிதந்து கொண்டிருந்தது. என்னிடத்திலே அருமை சகோதரர் கடம்பூர் ராஜு அவர்களும் திரு சண்முகநாதனும் சீனாத்தான் அவர்களும் என்னிடத்திலே தெரிவித்தவுடன் அடுத்த நாளே நான் இங்கே வந்து தண்ணி வடியில அந்த முழங்கால் தண்ணியிலே நின்று கொண்டு நாங்கள் லாரியிலே கொண்டு வந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எங்களால் முடிந்த அந்த உதவிகளை நாங்கள் செய்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஓடை, பிகில் ஓடையா, பிகில் ஓடை, அந்த ஓடையில அங்க இருக்கின்ற நீர் வெள்ள நீர் வடிவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவேற்றன. 20% பணி தான் நிறைவேண்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பிறகு அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க. அந்த ஓடை மட்டும் சரியான முறையிலே கட்டப்பட்டிருந்தால் பல வீடுகள் பார்த்திருக்காது, வெள்ள நீர் உடனடியாக வடிந்திருக்கும். ஆகவே அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டார்கள். அது தூத்துக்குடி நகரம் சிறப்பாகுவதற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் நீங்கள் மனு கொடுக்க இருக்கின்றீர்கள், அந்த மனுக்களின் அடிப்படையிலே எங்களுடைய அரசு அமைந்த பிறகு எங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகிறது. தன்னுடைய கருத்துக்களை சொன்ன அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.